சுகன்யாவ பிடிக்காதவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. பார்க்கலாம் எத்தன பேருக்கு சுகன்யாவ பிடிக்கலன்னு. செந்தில், நான் நாளைக்கு குவார்டர்ஸ்க்கு போறேன். நல்ல நாளா இருக்கு. ஐயர பார்த்துட்டேன். நாளும் குறிச்சாச்சு. சோ நாளைக்கே பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அத வீட்ல இருக்க யாராலயும் ஏத்துக்க முடியல. கோமதி உடனே ரொம்ப அழுததுனால, "உடனே சீன் போடாதீங்கம்மா. என் வாழ்க்கைய எனக்கு பார்த்துக்க தெரியும். உங்க வேலைய நீங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கோவமா சொல்றான். இதுக்கு பாண்டியன் செந்தில அடிக்க போறான். உடனே மீனா வந்து தடுத்துடுறாங்க. பெரிய சண்டையாகி கோமதி வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில சொல்லிட்டாங்க. செந்தில் போன கையோட சுகன்யா பழனியை கூப்பிட்டு, ஏங்க செந்தில் தம்பி இந்த வீட்டை விட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு போயிட்டாரு. நம்மளும் தனி கொடுத்துன்னு போயிடலாங்க. நம்மளாலேயும் ஒரே கும்பலா இருக்கு அந்த வீட்டுல. கதவை திறந்தாலே யாராவது ஒருத்தங்க இருக்காங்க. நம்மளாலேயும் ஃப்ரீயா இருக்க முடியலங்க. நம்மளும் வேற வீடு பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்றா. பழனி வேணான்னு சொல்றாரு. சுகன்யா ரொம்ப சண்டை போடுறா. பழனியால சுகன்யாவோட டார்ச்சர் தாங்க முடியல. இவ கூட இருக்கிறதுக்கு பேசாம நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி யோசிக்கிறான். சண்டை பெருசாகி சோனியா கோவப்பட்டு முன்னாடி இருக்க அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறா. பழனி ரூமுக்குள்ள போய் வேகமா கதவை சாத்திக்கிட்டாரு. பழனி கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம சாவலான்னு முடிவெடுத்து தூக்கு மாட்டிக்க போறாரு. கதவை யார் இவ்வளவு வேகமா சாத்துறான்னு சொல்லிட்டு கோமதி அவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்து பாக்குறாங்க. பழனியோட கதவு தான் வேகமா சாத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் கோமதி கதவை தட்டி பாக்குறாங்க. பலன் திறக்கவே இல்ல. பயந்துகிட்டு பாண்டியன் வந்து கதவை வேகமா உடைக்கிறாரு. அப்பதான் கோமதிக்கு புரியுது. அப்ப சுகன்யா இத்தனை மாசமா நம்ம தம்பி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கா. நம்ம வீட்லயே ஒரு புள்ள இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தேடி வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி தம்பி வாழ்க்கைக்கு எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கோமதி கடைசியா ஒரு முடிவு பண்ணி பேசாம நம்ம அரசிய பழனி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கோமதி நினைக்கிறாங்க. இந்த கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு பாண்டியனும் ஓகே சொல்லிடுறாரு. பழனி இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. பிடிவாதமா கோமதி அழுது பழனியை ஒத்துக்க வச்சிடுறாங்க. பழனிக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.